கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் ரிஷி வந்தியத்தில் அமைந்துள்ள அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலைக்கு வரும் பல பக்தர்களும் ரிஷி வந்தியம் வந்து அம்மையப்பரின் அருளை பெறுவார்கள். கோடி கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் என்ற 5 நிலை ராஜகோபுரம் 7 கலசங்களோடு அற்புத சுதை சிற்பங்களோடு இங்கே நம்மை இந்த ஆலயத்திற்கு வரவேற்கிறது. முதலில் நந்தியம்பகவானின் தரிசனம், தொடர்ந்து மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று முச்சிறப்பும் வாய்ந்த இந்த ஆலயத்தின் குளத்தை நாம் தரிசனம் செய்கின்றோம். இங்கே அகஸ்திய தீர்த்தம், இந்திர தீர்த்தம், ஞானபோத புஷ்கரிணி, அக்னி தீர்த்தம், சங்கர தீர்த்தம் என்று பல புண்ணிய நீர்நிலைகள் உள்ளன. மரத்தடி விநாயகப் பெருமான் நமக்கு வளத்தினை தருவார். அவரை வணங்கி அருள்மிகு முத்தாம்பிகை உடனாய அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்கும் ஆர்வத்தில் இந்த ஆலயத்திற்குள் வந்தவுடனே நமக்கு கொடி மரத்தின் தரிசனம் கிட்டுகின்றது. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்று இங்கே இறைவனும் இறைவியும் அற்புதமாக காட்சி தரும் கோலம். இந்த ஆலயத்தின் தொன்மையை சொல்லி மாளாது. பல ரிஷிகளும் வந்து இங்கே வழிபாடு செய்ததால் ரிஷி வந்த வனம் என்பது பெயர் மருவி ரிஷி வந்தியம் என்று இன்று அழைக்கப் பெறுகின்றது. சக்கரவர்த்தி திருமகனாம் ராமபிரானும் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த இறைவனை வழிபாடு செய்திருக்கின்றார். அகத்தியர் பல தலங்களுக்கும் சென்று எப்பொழுதெல்லாம் அவர் இறை அன்பினால் திருமண கோலத்தை காண வேண்டும் என்று வேண்டுகிறாரோ இறைவனும் அந்த காட்சியை தருவார். அதுபோல திருமண காட்சியை அருள் செய்த தலம் ரிஷி வந்தியம். செல்வத்தை அள்ளித்தரும் முழுமுதற் கடவுளாக விநாயகப் பெருமானை இங்கு நாம் முதலில் தரிசனம் செய்கின்றோம். கலியுகத் தெய்வமே, கந்தனுக்கு மூத்தோனே, மூஷிக வாகனனே, மூலப்பொருளோனே என்று விநாயகப் பெருமானை வணங்கி சிற்பர கணபதே நற்கதியும் தந்து அருள்வாய் என்று வணங்கி இங்கு இருக்கும் சனி பகவானையும் நாம் கண்குளிர காணுகின்றோம். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் என்று முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கினால் நாளும் கோளும் நமக்கு நன்மையே செய்யும் என்பது சம்பந்தப் பெருமான் வாக்கு. இங்கே கோஷ்டத்தில் எழுந்தருளி இருக்கும் கணபதி தரிசனம் நமக்கு கிட்டுகின்றது. அவரை தொடர்ந்து தென்முகக் கடவுளாம் ஞானத்தை நல்கும் தட்சிணாமூர்த்தியையும் வணங்குகின்றோம். தேவர்களின் தலைவனாம் இந்திரன் இந்த தலத்தின் மகத்துவத்தை அறிந்து தினமும் இறைவனுக்கு 108 குடம் பால் அபிஷேகம் செய்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தானாம். ஆனால் அம்பிகையை விட்டு சிவனை வழிபடுவதால் அவனுக்கு பாடம் புகட்ட எண்ணிய பார்வதி தேவி அவனுடைய அபிடேக குடங்களை மறைத்து வைத்தாளாம். பால் குடங்களை காணவில்லையே என வருந்திய இந்திரன் அங்கு இருந்த பலி பீடத்தில் தன்னுடைய தலையை மோதி உயிரையும் விட முயற்சித்தான். அப்பொழுது ஈசன் அவன் முன்பு தோன்றி சக்தி இல்லையேல் சிவமும் இல்லை என்று சிவசக்தி தத்துவத்தை உணர்த்தினாராம். அப்பேற்பட்ட அற்புத தலத்தை தரிசிக்கும் பேறு நமக்கு கிட்டுகின்றது. தொடர்ந்து ஆறுமுக கடவுளாக மயிலேறு மாணிக்கமாக பன்னிருகை வள்ளல் வள்ளி தெய்வ யானையோடு நமக்கு அற்புத காட்சி அளிக்கின்றான். எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தா குலம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே, உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே என்று இந்த அற்புத தெய்வத்தை வணங்கி வாழ்க்கையில் வளத்தினை பெறுவோம்.
சக்தியோடு சேர்ந்த சிவ வழிபாடு வாழ்க்கையில் நமக்கு அனைத்து வளங்களை கொடுக்கும். திருமூலர் திருமந்திரத்தில் சிவனின் அருளே சக்தி என்று சொல்கின்றார். அப்படி ஒரு தத்துவத்தை உணர்த்திய தலம் இதோ. ஆடல் வல்லான் அற்புத அலங்கார காட்சியில் சிவகாம சுந்தரியோடு நமக்கு காட்சி தருகின்றார். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் என்று அவருடைய அற்புத திருமேனியையும் திருவடியையும் தரிசித்து இங்கே கருணைக் கடலாம் அருள்மிகு முத்தாம்பிகை சன்னதிக்கு வருகின்றோம். மாயவன் தங்கை நீ, மரகத வல்லினி, மணிமந்திர காரிணியே, மாயாஸ்வரூபினி மகேஸ்வரியுமானனி, மலையரசன் மகளானனி, பல நாமங்கள் கொண்டு அருள்பாலிக்கும் அம்பிகை இங்கே நலமுடன் முத்தாம்பிகையாக நம்மை காக்கின்றாள். ரிஷிவந்தியம் தேவேந்திர வழிபட்ட ஸ்தலம், பல ரிஷிகள் பூஜை செஞ்ச ஸ்தலம், மூலவர் அர்த்தநாரீஸ்வரர். சுவாமிக்கு தேனாபிஷேகம் பண்ணும்போது லிங்க வடிவத்தில் ஆண் உருவம் பாதியாகவும் பெண் உருவம் பாதியாகவும் சிவசத்து ஸ்வரூபமாக காட்சியளிப்பார். பல ரிஷிகள் தங்கி வனம் புரிஞ்ச இடம். அதனால் இந்த ஊர் பேரே ரிஷி வந்தவனம். ராமர் பூஜை பண்ண ஸ்தலம், தேவேந்திர வழிபட்ட ஸ்தலம், அகத்தியருக்கு திருமண காட்சி அளித்த இடம். நால்வர் வழிபாடு பண்ணதோடு சரி, சுவாமிக்கு வழிபாடு பண்ணதோடு சரி. குகநமிச்சவர் பாடற்பட்ட ஸ்தலம். குகநமிச்சவர் திருவண்ணாமலையிலிருந்து சிதம்பரம் போகும்போது முத்தாம்பிகை அர்த்தநாரீஸ்வரனுக்கு அன்னம் கொண்டு வா அப்படின்னு பாடியிருக்காரு. அம்பாள் பொற்கிணத்தாலும் குகநமிச்சவருக்கு சாதம் போட்டதாக ஒரு ஐதீகம். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகல் அநேகல் இறைவனடி வாழ்க, வேகங் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. ஏகல் அநேகல் இறைவனடி வாழ்க, வேகங் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகங்கள் மேகழல்கள் வெல்க, புறத்தாக்கு சீயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகங்கள் பெய்கழல்கள் வெல்க, புறத்தாக்கு சீயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. கரங்குவிவார் உள் மகிழும் பூங்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. கரங்குவிவார் உள் மகிழும் பூங்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி.
பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் மாதொரு பாகனாக பிரியா விடையோடு அம்மை அப்பராக இறைவனும் இறைவியும் காட்சி தருகின்றார்கள். தேவேந்திரனுக்கு சிவசக்தி வழிபாட்டினை உணர்த்திய சிவபெருமான் இனி என்றெல்லாம் நீ எனக்கு தேன் அபிஷேகம் செய்கிறாயோ அப்பொழுது நான் அர்த்தநாரி ஸ்வரூபமாக காட்சி தருவேன் என்ற வாக்கினையும் கொடுக்கின்றார். தேன் தானும் கெடாது, தன்னோடு சேர்ந்த பொருளையும் கெடவிடாது. திருவாசகத்தையும் தேன் என்றே நாம் புகழ்கின்றோம். இதன்படி இன்றும் கூட தினசரி நடக்கும் தேன் அபிஷேக பூஜையில் சுயம்பு லிங்கத்தில் அர்த்தநாரி ஈஸ்வரனாக இறைவன் நமக்கு காட்சி தருகின்றார். விஜயநகர மன்னர்கள் காலத்தில் விவசாயிகள் நிலத்தினை மண் வெட்டியால் வெட்டுப்படும் பொழுது சுயம்பு லிங்கம் கிடைத்தது. இன்றும் இந்த ஆலயத்தின் லிங்கத்தில் அந்த மண்வெட்டியால் வெட்டுப்பட்ட அடையாளத்தினை கண்கூடாக காணலாம். குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர் என்ற குரு சிஷ்யர்களுக்கு அருள் பாலித்த இறைவன் இவரே. ஒரு நாள் அந்த குகை நமச்சிவாயர் பசியோடு இங்கே வந்து முத்தாம்பிகையிடம் தாயிருக்க பிள்ளை சோறு என்ற செய்யுளை பாடினார். உடனே அம்பிகை அவர் முன்பு தோன்றி, என்னை ஈசனுடன் சேர்த்து பாடு, உணவு தருகின்றேன் என்று சொல்லி ஈசரோடு சேர்த்து பாடியவுடனே உணவினை கொடுத்தாளாம். கணவன் மனைவி ஒற்றுமையை உலகத்திற்கு அறிய வைத்த தலம். இறைவனும் இறைவியின் பெருமையை உணர்த்தினார். இறைவியும் இறைவனின் மகத்துவத்தை உணர்த்தினார். கணவனும் மனைவியும் ஒற்றுமை மேலோங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலம். பேச்சில் குறைபாடு உள்ளவர்கள் இங்கு இருக்கும் சிவபெருமானுக்கு தேன் வாங்கி கொடுத்து நற்பலன்களை பெறுகின்றார்கள். ராமருக்கு அருளையும் அகத்தியருக்கு திருமண கோலத்தையும் பூஜை செய்த ரிஷிகளுக்கு நற்பலன்களையும் குகை நமச்சிவாயருக்கு உணவையும் அளித்த எம்பெருமான் நமக்கும் வேண்டுவனவற்றை அருளுவான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.